ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு டே விளாக் தாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த வீடியோ தாங்க. அவங்க கொள்ளு தோசை எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுதாங்க இன்றைக்கி விலாக வரப்போகுது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் எங்களுக்கு டே எப்படி போச்சு, என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நேற்று மதியானம் எடுத்த வீடியோங்க. கொள்ளு தோசைக்கு நான் எப்படி அரிசி ஊற வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இது வேச்ச அரிசின்னு கூட சொல்லுவாங்க. அது 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அரை கப்பு பார்த்திங்கன்னா கொள்ளு எடுத்திருக்கேன். அதே கப்பில் தான் எடுத்திருக்கேங்க. அரை கப்பு கொள்ளு இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்தால் போதுங்க. பாருங்கள், அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துட்டேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கழுவிட்டு இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது வாஷ் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இப்போ 4 மணி நேரம் ஊறணுங்க. இது 4 மணி நேரம் ஊறிட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். 4 மணி நேரம் கழித்து தான் நம்ம இப்போ அரைக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன். இப்போ ஈவினிங்காக நான் எடுத்து அரைக்க போகிறேங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறேங்க. நீங்கள் எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த தோசை எடுத்துக்கணுன்னா ஒரு நாள் முன்னாடி மதியானமே ஊற வச்சுருங்க. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருங்க. அதுதாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, இங்கே பாருங்கள், நான் இப்போ பார்த்திங்கன்னா இது அரைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டு இப்போ அரைச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரைச்சி முடிச்சாச்சுல்ல. அடுத்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாலாம் வெளியில் இருக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு ஒரு 4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா மதியானம் அரிசி ஊற வச்சுட்டு ஈவினிங் டைமில் அரைச்சிட்டு நம்ம நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தூங்கினோன்னா மார்னிங் எடுத்து தோசை செய்ய கரெக்டாக இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ நைட்டு நான் எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு புளிச்சிருச்சு. நம்ம தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டோன்னா ரொம்ப புளிச்சிரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தோசை புளிப்பாக இருக்குங்க. அதனால தான் மாவு அரைச்ச உடனே ஒரு 4 மணி நேரம் மட்டும் வெளியில் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் 4 மணி நேரம் இருந்ததுக்கே. இது காலையில் எடுத்த வீடியோங்க, இன்றைக்கி காலையில். இப்போ பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை செய்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நம்ம இப்போ தோசை ஊற்ற வேண்டியது தாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சட்னி நம்ம புதினா சட்னி இல்லைனா கார சட்னி இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவையான குழம்பு ஏதாவது இருந்தால் அது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லதுங்க இது உடம்புக்கு. இங்கே பாருங்கள், நான் இப்போ தோசை செய்கிறேன், எப்படி வருது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த 4 மணி நேரம் இருந்ததே பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு சூப்பராக தோசை வந்ததுங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். தோசையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பசங்க வெறும் கொள்ளு கொடுத்தா சாப்பிடுவாங்களான்னு தெரியாது. இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க இஷ்டமாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தாங்க இந்த கொள்ளு தோசை ரெசிபி போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு தோசை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இப்போ எனக்கு தாங்க செஞ்சிட்ருக்கேன். பசங்களுக்கு கொள்ளு தோசைன்னே தெரியாதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம கொள்ளு ஆட் பண்ணியிருப்போம். நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குங்க. இங்கே பாருங்கள், தோசைக்கல்லில் ஒட்டாத அளவுக்கு எப்படி வந்துடுச்சுன்னு நல்லா வந்துருக்குல்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் அளவு வச்சு போடுங்க. தோசை செஞ்சுட்டேங்க, இப்போ நான் சாப்பிட போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கார சட்னி தாங்க செஞ்சேன். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேலை செய்கிறேன்னு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சமைக்கலான்னு யோசிக்கும் போது வீட்டில் பார்த்திங்கன்னா லெமன் இருந்ததுங்க. லெமன் சாதம் தாங்க செஞ்சேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா முன்னாடியே இந்த உளுத்தம்பருப்பு போட்டிருக்கணுங்க. அதை நான் மறந்துட்டேங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா
இப்போ தனியாக எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி போடுறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு இது மட்டும் விட்டால் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பொரியலும் எப்படியும் செஞ்சாகணுங்க. நம்ம வீட்டில் பறித்த அவரைக்காய் இருந்ததுங்க, அதுதாங்க பொரியலாக செஞ்சேன். இது எப்பயும் போல் தாங்க செப்பரேட்டாக வேக வச்சுட்டு பார்த்திங்கன்னா பொரியல் செஞ்சுட்டேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு, என்னென்னா ரசம் ஆல்ரெடி இருக்குங்க, அதனால் பார்த்திங்கன்னா இந்த பொரியல்லையே சாப்பிட்டுப்பாங்க. இந்த பொரியலில் நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்ன போடுறேன்னா வேர்க்கடலைத்தூள் தாங்க போடுறேன். நீங்களும் வந்து எல்லா பொரியலுக்கும் வேர்க்கடலைத்தூள் வந்து போட்டு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அது இல்லாமல் வந்து நம்ம போட்டால் அது டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே வந்து எந்த பொரியல் செஞ்சாலும் வேர்க்கடலைத்தூள் வந்து அதில் சேர்த்துருவேங்க. அது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லதில்ல. ஸோ அதனால தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க. என்னென்னா வந்து பக்கத்தில் பாருங்கள், இன்னொரு வாழை மரத்தில் வாழை கொலையும் பழுத்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாழை கொலையும் பழுத்துருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பழுத்ததை தாங்க கட் பண்ண போகிறாரு. இன்னொன்று வந்து நாளைக்கு கட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீப்பு நாங்கள் கட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே விட்டால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழுத்துரும்னு சொல்லிவிட்டு இப்போ இதையும் கட் பண்ணிட்டோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 கொலையும் பழுத்ததால் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாருங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி வாழைப்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அதுங்க. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இங்கே ஹைதராபாத்தில் எந்த கடையிலையும் இந்த வாழைப்பழம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. இத்தனை வருஷமாக இருக்கும். ஆனால் இந்த வாழைப்பழம் மட்டும் என்றைக்குமே வந்து பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பூனைங்க 2ம் பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து தானாக வந்தது இது. ஆனால் வந்து இப்போ இங்கேயே தாங்க இருக்குது இந்த 2 பூனைங்களும். ஏதாவது சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு இங்கேயே தாங்க சுற்றிட்டுருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.